தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு இனிமையான ஒரு நேரம். நம்முடைய திருமண்டலத்தினுடைய இளைஞர் இயக்கத்தின் சார்பாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் முதல் தடவை நாம் செய்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அவர்கள் அடைவதற்கான வசதிகளை செய்து உற்சாகத்தை தந்து அவர்களை நாம் வழி நடத்த வேண்டியது திருச்சபையினுடைய கடமை என்று நாங்கள் உணர்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா தொற்றுக்கு பிற்பாடு கல்லூரிகள் பள்ளிகளெல்லாம் மூடப்பட்டு ஆலயங்கள் மூடப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாரும் மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தோம். நாம் அனைவரும் மிகவும் சோர்ந்து போயிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுடைய நிலைமைதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், பள்ளியிலே படித்த பிள்ளைகள் எல்லாரும் தேர்வுகள் எழுதாமையே அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று அரசாங்கம், வேறு வழி இல்லை. அதே போன்றுதான் எல்லா இடங்களிலேயும் இப்படிப்பட்ட நிலைமை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு அநேக கவலைகள் உண்டு, பெற்றோர்களுக்கு அநேக கவலைகள் உண்டு. அதிலே மிக முக்கியமான கவலை என்னவென்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம், இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய கல்வி, அவருடைய முன்னேற்றம், அவருடைய வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. பெற்றோர்களுக்கே கவலை என்று சொன்னால் இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூட முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இதை குறித்து அதிகமாக சிந்தனை செய்கின்ற ஒரு நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக இந்த இளைஞர்களுக்கான தொட்டுவிடும் தூரம்தான் இலக்கு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி உயர்கல்விக்கான வழிகாட்டுதலுக்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2021 ஆண்டிலிருந்து 24 ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தினுடைய இளைஞர் இயக்கத்தினுடைய செயலாளராக டாக்டர் குரூஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிஷப் வீபர் கல்லூரியில் கணிதத்துறையில் அவர்கள் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இளைஞர் அவை இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதலாவதாக இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய திருமண்டலத்தினுடைய இளைஞர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் நான் கண்டிப்பாக அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். நம்முடைய திருமண்டலத்தினுடைய இளைஞர்கள் தான் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை மாத்திரமல்ல, நிகழ்காலத்திலும் அவர்கள்தான் நம்முடைய நம்பிக்கை. இளைஞர்களுடைய ஆற்றல் என்பது மிகவும் அளப்பரியது. இளைஞர்கள் நினைத்தால் சமூகத்திலே மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இளைஞர்கள் நினைத்தால் இன்று மாபெரும் புரட்சியை அரசியல் ரீதியாக கூட அவர்கள் செய்ய முடியும் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகு இளைஞர்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக அருள் திரு இனியன் ஜாஷ்வா அவர்கள் இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய இயக்குனராக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். எனக்கு அதிக மகிழ்ச்சி. அவரும் ஒரு இளைஞர் தான். ஆகவே அவருடைய வழிகாட்டுதலிலே தலைமையிலே இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் ரெவரண்ட் ஜெரின் அவர்கள் இளைஞர் இயக்கத்தினுடைய உதவி இயக்குனராகவும் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அவரும் நல்ல ஒரு இளைஞர், மிகவும் துடிப்பான ஒரு இளைஞர். அவை இந்த 2 இளம் குருமார்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு நல்ல இளைஞரை செயலாளராக பெற்றிருக்கின்ற இந்த இளைஞர் இயக்கம் மிக சிறப்பான ஒரு முறையில் செயல்படும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு குறிப்பை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நம்முடைய இளைஞர் இயக்கத்தினுடைய இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர்கள் 2 பேருமே பெங்களூரில் இருக்கின்ற ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே இறையியல் கற்றவர்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்று எனக்கு தெரியும். ஆகவே நல்ல ஒரு நிலையிலே இந்த இளைஞர் இயக்கத்தை அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆரம்பமாகத்தான் இந்த இளைஞர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். 2005 ஆண்டு நான் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக
ஜமைக்கா நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன். ஒரு 25 நாட்கள் அங்கே சென்று அந்த மக்களோடு கூட தங்கி இருந்து அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, அவருடைய திருச்சபை ஈடுபாடு இவையெல்லாம் அறிந்து வருவதற்காக என்னை அனுப்பியிருந்தார்கள். நான் அங்கே சென்று ஏறத்தாழ 25 நாட்கள் மிக வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு நாள் மாலையிலே அந்த மேற்கந்திய தீவுகளை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுது நம்ம அனைவருக்கும் தெரிந்த நிறைய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தின் மக்களோடு கூட வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார்கள். வருகின்ற பொழுது ஒருவன் எனக்கு அருகில் என்னை அறிமுகம் செய்வதற்காக தன்னுடைய கையை அவர் நீட்டினார். ஆனால் எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. அவருடைய கையை பிடித்து குலுக்கி அவருக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவரை பார்த்தால் ஒரு விளையாட்டு வீரர் மாதிரியே தெரியவில்லை. மிக மெலிந்த ஒரு தேகம், மிகவும் ஒல்லியான ஒரு உடம்பு நின்று கொண்டிருந்தார். அவராகவே முன் வந்து தன்னுடைய கையை நீட்டி ஐயா என்று என்னுடைய கரங்களை படித்து எனக்கு வணக்கம் தெரிவித்தார். பிற்பாடு தான் நான் உணர்ந்து கொண்டேன், அவர்கள்தான் ஒலிம்பிக் போட்டியிலே மின்னல் வேகத்திலே சென்று பரிசுகளை, தங்க பரிசுகளை எல்லாம் பெற்று செல்கின்ற உசைன் போல்ட் என்று என்னிடத்தில் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவரிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன். அவர் சொன்னார், நான் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வருகின்றவன் தான், பிறந்தவன் தான். ஆனால் எப்பொழுதுமே நான் ஒரு இலக்கு நான் வைத்திருந்தேன். அந்த இலக்கை அடைவது மிக சுலபம் என்கின்ற ஒரு மனநிலையை எனக்குள்ளாக நான் வளர்த்தி கொண்டிருந்தேன். ஆகவே தான் இன்றைக்கு உலக அளவிலே நான் பல சிறப்புகளை எல்லாம் பெற்றேன் என்று என்னிடத்திலே சொல்லி கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இளைஞர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் உண்டாக்க வேண்டும். சிறப்பாக கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற இளைஞர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கனவுகளெல்லாம் எட்டாத தூரத்தில் இருக்கிறதை போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் அப்படி அல்ல. யாரும் கடவுள் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினாலும், கடுமையான உழைப்பினாலும், நேர்மையான வாழ்க்கையினாலும் எப்படிப்பட்ட இலக்கையும் எளிதில் எட்டிவிடலாம் என்கின்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கண்டிப்பாக நம் இளைஞர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே நமக்கு நம்முடைய திருமண்டலத்திற்கு பிஷப் வீவர் கல்லூரி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கல்லூரி நம்முடைய நாட்டிலேயே அனைவரும் விரும்புகின்ற, அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற ஒரு கல்லூரி என்பதை சமீப நாட்டிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு அது உறுதிப்படுத்தும். நம்முடைய பிஷப் வீவர் கல்லூரியினுடைய பேராசிரியர் சார்பாக பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் இவர்களுடைய சார்பாக இன்றைக்கு இளைஞர்களுக்கான உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை இன்றைக்கு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எப்பொழுதுதான் எப்படிப்பட்ட ஒரு உயரிய லட்சியத்தை அடைவதற்கும் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு அவசியம். ஆகவே கண்டிப்பாக இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி எண்ணற்ற நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிஷப் வீவர் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் பால் தயாபரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களையும் இந்த நம்முடைய திருமண்டல இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வழிகாட்டுதல், உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியிலே அநேக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கான ஒரு ஆலோசனையை கொடுக்க இருக்கின்றார்கள். எல்லா துறையும் சார்ந்தவர்கள், கணனி, அறிவியல், ஆங்கிலத்துறையை சார்ந்தவர்கள், வணிகவியல், இயற்பியல் என்று எல்லா துறைகளையும் சார்ந்தவர்கள். இன்றைக்கு பேராசிரியர்கள் எல்லாம் நமக்கு கணிதத்துறையை சார்ந்தவர்கள், இப்படி அநேக துறையை சார்ந்த பேராசிரியர்கள் எல்லாம் இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் என்னுடைய பிரார்த்தனையில் இந்த முயற்சி கண்டிப்பாக நல்ல பலனை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய பிரார்த்தனையிலே நான் உங்கள் அனைவருக்காக நான் இறைவேண்டுதல் செய்கிறேன் என்பதையும் தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்கு செய்த நம்முடைய இளைஞர் இயக்கத்தினுடைய செயலாளர் முனைவர் குரூஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இளைஞர் இயக்கத்தினுடைய இயக்குநர்கள் ரெவரண்ட் இனியன் ஜாஷ்வா, ரெவரண்ட் ஜெரின் ஜெஸ்டர் இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு சிறப்பான நன்றி பிஷப் வீவர் கல்லூரியினுடைய தொடர்பு துறைக்கு தான். தொட்டுவிடும் தூரம்தான் இலக்கு உயர் கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை
மிக நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்து வழங்கி இருக்கின்ற பிஷபீபர் கல்லூரியினுடைய காட்சி தொடர்பியல் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இளைஞர்களே, நீங்கள் உங்கள் கனவு தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை மாத்திரம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்வின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இப்பொழுது இருப்பது ஒரு மிக முக்கியமான பருவம். உங்கள் வாழ்விலே குமரப்பருவம் மிக முக்கியமான பருவம். இதிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற தருணம். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கிற சூழல், என்றும் மக்கள் காணாத இந்த சூழல், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலே என்ன செய்ய முடியும், என்ன செய்ய போகிறோம் என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கிற உங்களுக்கு இந்த நிகழ்வு மிக சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இக்கட்டான சூழலிலே இவ்வளவு அழகான இந்த நிகழ்வை ஏற்படுத்திய, இதற்கு ஆலோசனை கூறிய நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஒருங்கிணைப்பு செய்த நம்முடைய திருமண்டலத்தினுடைய இளைஞர் இயக்க செயலர் டாக்டர் க்ரூஸ் அவர்களுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க இருக்கிற அனைத்து பேராசிரியர்களுக்கும் எனது நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முன்பு சொன்னது போல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நுழைவாயிலில் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது மிக சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, அதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று அந்த வசனம் கூறுகிறது. ஆகவே நீங்கள் அந்த சிலராக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்வுக்கு சரியான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுப்பதற்கு இந்த நிகழ்வு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய வாழ்வு சிறக்க கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சி தஞ்சை திருமண்டலம் இளைஞர் இயக்க துறையின் சார்பாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கும் 50 வயசு மேலே இருக்கிற நபர்களை போனீங்கன்னா அவங்க ஒரு குறை சொல்லுவாங்க. அது என்ன குறை அப்படின்னு சொன்னால், நான் +2 முடிக்கும்போது என்னை சரியான வழியில் வழிநடத்துவதற்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறையை, ஒரு அங்கலாய்ப்பை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உருவாக்கப்பட்ட அல்லது துவக்கப்பட்ட ஒரு முயற்சியாக தான் இந்த வழிகாட்டுதல் பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நாளைக்கு இப்படி ஒரு வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கலையே என்ற குறை நீங்கள் இல்லாதபடிக்கு இந்த முயற்சி உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்லேயும் ரொம்ப சிரமம் எடுத்து, ரொம்ப முயற்சி எடுத்து இந்த பயிற்சியை உங்களுக்கு நம்மளுடைய திருமண்டலத்தின் பேராயர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை முயற்சி எடுத்து ஒருங்கிணைக்கிற முனைவர் க்ரூஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் இது முக்கியமான ஒரு தருணம். ஹை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டைம் அப்படின்னு சொன்னால் தீர்மானம், டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. ஒருவேளை +2 முடித்து என்ன கோர்ஸ் எடுத்து என்னுடைய எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை சிலர் இப்படி சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்தான் அதனால் நான் அந்த கோர்ஸ் எடுத்தேன், என்னுடைய பேரண்ட்ஸ் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணாங்க அதனால் நான் ஃபாலோ பண்ணேன். ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கோர்ஸுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல புகழ் இருக்குது, இதை படித்தா எனக்கு ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் அறிந்து கொள்கிற போது உங்களுடைய எபிலிட்டி, அதாவது உங்களுடைய திறன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒருவேளை ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், விஞ்ஞானத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன் ஈவன் மியூசிக்கில் கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இன்றைக்கி லாங்குவேஜஸ், அதாவது லிங்குவிஸ்டிக் என சொல்லக்கூடிய
மொழிகளில் கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். உங்களுடைய திறன் என்ன என்பதை உங்களை நீங்கள் அறிந்து கொள்கிற போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு திறனை நீங்கள் கண்டறிவதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டைம் எடுத்து, உங்களுடைய நேரத்தை எடுத்து இதை நீங்கள் பின்பற்ற உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். ஒருவேளை வேதத்தில் தானியேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வசனம் இருக்கிறது. தன்னுடைய இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி அங்கே தானியேலை குறித்து சொல்லுகிறது. ஒருவேளை இந்த பயிற்சியை முடிக்கிற போது உங்களுடைய இலக்கு என்ன என்பதற்கான தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் நிச்சயமும் எனக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய இலக்கு என்ன என்பதை உங்களுடைய எதிர்காலத்திற்கு தீர்மானிக்கிற ஒரு நேரமாக தான் இந்த நிகழ்வு உங்களுடைய வாழ்வில் அமையும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரும் வாழ்த்துகின்றேன். God bless you. அன்பு மாணவ செல்வங்களே, 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு, அதாவது +2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலான்னு ஆலோசனையில் நீங்கள் இருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 5 முக்கியமான அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இளங்கலை படிப்புகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதில் எது பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் BA தமிழ். உங்களுக்கு தமிழில் ஆர்வம் இருக்கும்னா நீங்கள் BA தமிழ் எடுத்து படிக்கலாம். BA தமிழ் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்னென்ன படிக்கலான்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் BA தமிழ் முடிச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். MA தமிழ், அப்படியே B.Ed, M.Ed, PhD வரைக்கும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கலாம். ஃபோக் லிட்ரேச்சர், தமிழில் நாட்டுப்புறவியல்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். MA லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல்னு தமிழில் சொல்லுவாங்க, நீங்கள் அதையும் எடுத்து படிக்கலாம். ஆர்கியாலஜி, MA ஆர்கியாலஜி நீங்கள் படிக்கலாம். அதே போல் இந்த ரெகுலர் கோர்சஸ் சைக்காலஜி, சோஷியாலஜி, மியூசிக்காலஜி போன்ற கோர்சஸும் நீங்கள் BA தமிழ் முடிச்சுட்டு நீங்கள் மேற்படிப்புக்காக நீங்கள் போகலாம். ஓகே, தமிழில் முதுகலை பட்டம் வாங்கிட்டு ஒருவேளை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் டெல்லியில் இருக்கிற JNU, அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் கூட நீங்கள் போய் உங்கள் PhDயை நீங்கள் தொடரலாம். டெல்லியில் மட்டும் இல்லை, நீங்கள் அமெரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற யூனிவர்சிட்டிஸ்லேயும் நீங்கள் உங்கள் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சிகளை நீங்கள் அங்கே கொண்டு போய் செய்யலாம். அடுத்து BA அண்ட் MA தமிழ் முடிச்சுட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம். முதலாவது, BA MA தமிழ் முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீச்சர் வேலை கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 1ஆம் கிளாஸில் இருந்து காலேஜ் வரைக்கும் தமிழ் டீச்சர்ஸ்க்கு எப்பொழுதுமே வாண்டட் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் டீச்சர் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். டீச்சர் வேலை மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேலை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் போய் நீங்கள் வேலை செய்யலாம். ஆர்கைவ்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆவண காப்பகத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கலாம். கட்டிடக்கலைத்துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இசைத்துறை, மியூசிக்காலஜியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா போன்ற நாடுகள்லேயும் நிறைய தமிழுக்கு வேலை வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் BA தமிழ் முடிச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக IAS எக்ஸாம் எழுதி தமிழில் கிளியர் பண்ணலாம். தமிழ் நிச்சயமாக உங்களை கைவிடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் BA இங்கிலீஷ். ஓகே, BA இங்கிலீஷை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் மேலே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் படித்தா ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இப்போ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. நீங்கள் BA இங்கிலீஷ் முடிச்சுட்டு MA இங்கிலீஷ் PhD வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். MA லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கலாம். MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கலாம். MSW, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நீங்கள் படிக்கலாம். MLIC, அதாவது மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் MBA படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம்.
எம்ஏ சைக்காலஜி, ஃபிலாசபி போன்ற ரெகுலர் கோர்சஸும் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். நீங்கள் ஒருவேளை லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஏ அல்லது எல்எல்பி போன்ற கோர்சஸும் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். சரி, இங்கிலீஷ் முடிச்சுட்டு நிறைய பேர் டீச்சிங் ஜாபுக்கு போவாங்க. ஏன்னா தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் டீச்சர் வேலையும் கிடச்சிரும். ஏன்னா எல்கேஜியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எப்பொழுதுமே வாண்டடாக தான் இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தேவையாக இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு வாண்டட் இருக்குது. லா காலேஜ்லேயும் கூட இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு நிறையா தேவை இருக்குது. டீச்சிங் வேலை இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கலாம். கார்ப்பரேட் கம்பெனிலையும் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இங்கிலீஷ் ட்ரெயினராக நீங்கள் போகலாம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராக நீங்கள் போகலாம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டாக நீங்கள் போகலாம், கண்டென்ட் ரைட்டர், இன்றைக்கி நிறைய கண்டென்ட் ரைட்டர் தேவையாக இருக்காங்க, நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக போகலாம், டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டராகவும் நீங்கள் போகலாம். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் கார்ப்பரேட் கம்பெனியில் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஜேர்னலிசம் ஃபீல்டில் நீங்கள் போகணுன்னாலும் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் அல்லது எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு நீங்கள் ஜேர்னலிசத்துலேயும் போய் நீங்கள் வேலை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக போகலாம், டிவி ரிப்போர்ட்டராக போகலாம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக போகலாம், ஏன் நீங்கள் எடிட்டராக போகலாம். இன்னும் அங்கே நிறைய வேலை கொட்டி கிடக்குது. நீங்கள் ஜேர்னலிசம் ஃபீல்டுலேயும் போய் வேலை செய்யலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி டிரான்ஸ்லேட்டராகவும் நீங்கள் போகலாம். ஏன்னா இன்றைக்கி டிரான்ஸ்லேட்டர் ஒரு அட்ராக்டிவ் ஜாபாக இருக்குது. ஓகே, பார்லிமெண்ட் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபீல்டுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒருவேளை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்குது. நீங்கள் அந்த ஃபீல்டுக்கும் கூட போகலாம். ஓகே, சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் ஆரம்பிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் கூடவே நீங்கள் ஐஇஎல்டிஎஸ், டோஃபல் போன்ற கோர்சஸ்க்கும் நீங்கள் கோச்சிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் படிக்கலாம். தமிழில் சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் படித்த பிள்ளை எங்கே போனாலும் பொழைச்சிக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ வரலாறு. ஓகே, ஐஏஎஸ் குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி தான். பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணணுங்கிறதுனால நிறைய பேர் இந்த பிஏ ஹிஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய அவென்யூஸ் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் நிறைய மேற்படிப்புக்கு நீங்கள் போக முடியும். அதில் கொஞ்சம் மேற்படிப்புகளை பற்றி, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி போகலாம், எம்ஏ கிரிமினாலஜி போகலாம், எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கலாம், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் நீங்கள் படிக்கலாம், எம்ஏ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், எம்ஏ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், எம்ஏ இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கலாம். அஃப்கோர்ஸ் எம்பிஏ நீங்கள் போகலாம், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கும் நீங்கள் படிக்கலாம், எம்ஏ மியூசிக்காலஜி இருக்குது. முக்கியமாக நீங்கள் எம்டிஎம் படிக்கலாம், அதாவது மாஸ்டர் ஆஃப் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டு படிக்கலாம். ஒருவேளை நீங்கள் லாயர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்எல்பி அல்லது பிஎல் பேச்சுலர் ஆஃப் லாக்கும் நீங்கள் போகலாம். ஓகே, முதல்லலாம் +2ல் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த காலேஜில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களும் கூட இப்போ பிஏ ஹிஸ்ட்ரியில் படிக்கணும்னு ஆர்வம் காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி முடித்தா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அதனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா ஓகே, யூ கேன் ஸ்டடி ஹிஸ்ட்ரி அண்டு யூ வில் ஆல்சோ மேக் ஹிஸ்ட்ரி. ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்குற கோர்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொருளாதாரம். ஓகே, எக்கனாமிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. எக்கனாமிக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்.
ஒரு தனி மனிதனுக்கும் எக்கனாமிக்ஸ் தேவை, அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் எக்கனாமிக்ஸ் தேவை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் கூட எக்கனாமிக்ஸ் தேவையாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கனாமிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. அதனால் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஓகே, பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்னென்ன படிக்கலான்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. நான் சில கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸை பிஏ முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கலாம், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது, அதை எடுத்து படிக்கலாம். எம்எஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் போய் நீங்கள் வேலை செய்யலாம். எம்எஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி பாப்புலர் ஆகிட்டு வர கோர்ஸு, நீங்கள் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். எம்பிஏ ஆஸ் யூஷுவல் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எம்பிஏ எடுத்து படிக்கலாம். எம்எஸ்சி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஜேர்னலிசம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒருவேளை உங்களுக்கு லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும்னா நீங்கள் பிஎல் அல்லது எல்எல்பியும் எடுத்து படிக்கலாம். ஓகே, நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அதில் நிறையா வகையான எக்கனாமிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ நீங்கள் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணினது பிறகு நீங்கள் இந்த எந்த ஃபீல்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, என்வாயரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு டிசிப்ளினை எடுத்து நீங்கள் அதில் ஸ்பெஷலைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் காத்துட்ருக்குது. என்னென்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் அல்லது எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரில் நீங்கள் போய் வேலை செய்யலாம். மார்க்கெட் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டாக நீங்கள் வேலைக்கு போகலாம். எக்கனாமிஸ்ட்டாக நீங்கள் போக முடியும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ரைட்டர் இன்றைக்கி நிறைய தேவைப்படுறாங்க. ஃபாரின் ட்ரேட் அனலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம். கஸ்டமர் ப்ராஃபிட் அனலிஸ்ட்டாகவும் நீங்கள் வேலை செய்யலாம். காஸ்ட் எஸ்டிமேட்டர் வேலை இன்றைக்கி தேவையாக இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஒரு முக்கியமான வேலை இந்த காலத்தில். ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிவில் சர்வீசஸ் போய் நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு எழுதலாம். அதில் நீங்கள் இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் அல்லது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் போன்ற எக்ஸாம்னு ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் கிளியர் பண்ணி எக்கனாமிக்ஸ் படித்து நீங்கள் நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ அல்லது ப்ரைவேட் கம்பெனிலையோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுடைய நம்பிக்கை. நீங்களும் அதை எடுத்து படிக்கலாம். நம்ம 4 கோர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 5வது கடைசியாக ஒரு கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பிஎஸ்டபிள்யூ, அதாவது பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஏழை மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயரணும்னு நீங்கள் நினச்சாலோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எடுத்து படிக்கிறது தான். இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிச்சிங்கன்னா எப்படி நம்ம நாட்டில் இருக்கிற அல்லது வெளிநாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிச்சுக்குவீங்க. ஓகே, நீங்கள் பிஎஸ்டபிள்யூ முடிச்சுட்டு எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் போகலாம். எம்ஏ கிரிமினாலஜி படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், எம்ஏ சோஷியாலஜி, சைக்காலஜி போன்ற கோர்சஸ் படிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிஏ எல்எல்பி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கான கோர்சஸ். சோஷியல் ஒர்க்கில் உங்களுக்கான ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சோஷியல் ஒர்க்கில் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு டிசிப்ளினை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு வெல்ஃபேர் இருக்குது, விமன் வெல்ஃபேர் இருக்குது, யூத் வெல்ஃபேர் இருக்குது, வெல்ஃபேர் ஆஃப் தி ஏஜ்டு பீப்புள் இருக்குது, வெல்ஃபேர் ஆஃப் தி ஹேண்டிகேப்ட் இருக்குது, கம்யூனிட்டி வெல்ஃபேர் இருக்குது, மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சோஷியல் ஒர்க்கு இருக்குது. ஓகே, இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே,
சோஷியல் ஒர்க்கு முடிச்சுட்டு என்னென்ன வேலைக்கு போகலாம்? நிறைய வேலை இன்றைக்கி சோஷியல் ஒர்க்கு முடிச்சுட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நீங்கள் ஸ்கூல் சோஷியல் ஒர்க்கராக போகலாம், லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸராக போகலாம், இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலராக போகலாம், கிரிமினாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க்கராக நீங்கள் போகலாம், ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போகலாம், மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கராக நீங்கள் போகலாம், சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கராக போகலாம், கரியர் கன்சல்டண்ட்டாகவும் நீங்கள் போகலாம். ஓகே, நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இன்னும் நிறைய அவென்யூஸ் உங்களுக்காக சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் WHO, யுனெஸ்கோ, யூனிசெஃப் போன்ற பெரிய ஆர்கனைசேஷன்லேயும் இன்றைக்கி சோஷியல் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கேயும் போய் வேலை செய்யலாம். சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கோர்ஸ் BSW, அதாவது பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மேலே சொன்ன எல்லா கோர்ஸில் நீங்கள் எது வேணும்னாலும் படிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதில் எதில் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுவும் டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸர் கேடர்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது NCCயில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஒருவேளை இதில் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மேலே சொன்ன எல்லா கோர்சஸில் ஏதாவது ஒரு கோர்சஸ் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து BD பண்ணலாம், அதாவது பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி முடிச்சுட்டு நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம். All the best, dear students. Thank you. Science today is technology tomorrow. இன்றைய அறிவியல் தான் நாளைய தொழில்நுட்பத்தை வித்திடுகிறது. எனவே அறிவியல் கல்வி கற்பது பல்வேறு துறைகளுக்குள்ளாக பயணிப்பதற்கான ஒரு திறவுகோலாக விளங்குகிறது. Science education is one way which can lead to many pathways in your career. அறிவியல் கல்வி என்பது பல விதமான துறைகளுக்குள்ளாக பயணிப்பதற்கான ஒரே கதவு என்று கூட நாம் சொல்லலாம். இந்த அறிவியல் பாடத்தை நீங்கள் உங்கள் கல்லூரியிலே தெரிந்தெடுத்து கொண்டால் நீங்கள் இயற்பியல், வேதியியல் அல்லது கணிதவியலை நீங்கள் படிக்கலாம். ஏதாவது ஒரு பாடத்தை உங்களது மைய பாடமாக எடுக்கலாம். மற்ற 2 பாடங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் துணை பாடங்களாக வழங்கப்படும். இப்படி நீங்கள் கற்கிற இயற்பியல் அல்லது வேதியியல் அல்லது கணிதவியல் பட்டப்படிப்பிற்கு பின்பு இருக்கிற வாய்ப்புகள் அநேகம். இன்று நான் உங்களோடு 10 விதமான துறைகளிலே நீங்கள் பயணிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அறிவியல், அடிப்படை அறிவியல் படிப்பு படித்த மாணவர்களுக்கு ஆராய்ச்சி துறை இயல்பாகவே வழிகளை திறந்து தருகிறது. ஆராய்ச்சி நிறுவனங்களிலே 2 வகை உண்டு. ஒன்று, இந்திய அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டிருக்கிற முக்கியமான நிறுவனங்களாகிய இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் அடிப்படையில் இருக்கிற IITs, NITs, IISCs, IISER என்று சொல்லக்கூடிய கழகங்கள். இங்கே நீங்கள் ஆராய்ச்சியினை, பட்ட மேற்படிப்பினை, ஆராய்ச்சி மேற்படிப்பினை தொடரலாம். இதன் பின்பாக தொடர்ந்து ஆராய்ச்சியிலே பணியாற்றலாம். ரிசர்ச் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசோசியேட் என்று சொல்லி சீனியர் லெவல் சயின்டிஸ்ட் வரைக்கும் நீங்கள் பதவிகளை வகிக்க முடியும். இது அல்லாமல் கார்ப்பரேட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரைவேட் ஏஜென்சிஸ் ஆல்சோ கிவ் யூ ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்று நாம் கேள்விப்படுகிற பாரத் பயோடெக்காக இருக்கலாம், ஆஸ்ட்ராஜெனிகாவாக இருக்கலாம், கிளாக்ஸ்கோ கம்பெனியாக இருக்கலாம், அல்லது பலவிதமான நிறுவனங்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலுமே ஒரு ஆராய்ச்சி துறை இருக்கிறது. இந்த ஆராய்ச்சி துறையிலே நீங்கள் வேலை பார்க்கலாம். இரண்டாவதாக, அறிவியல் பாடம் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர்களாக ஆக வேண்டும் என்பது பலருடைய கனவு வேலை. எனவே இந்த கனவுகளை நிறைவேற்ற உங்கள் அறிவியல் படிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வங்கித்துறை. வங்கித்துறைகளிலே சேர்வதற்கு கணிதம் மட்டும் படித்திருந்தால் போதும் என்ற நிலை இன்று மாறி
அறிவியல் பாடங்கள் எவையேனும் ஒன்றை கற்றிருந்தால் போதும் என்ற நிலை இருக்கிறது. ஏனென்றால் வங்கிகளினுடைய பயன்பாடு, வங்கிகளினுடைய இயங்கு தளங்கள் இன்று மாறி வருகின்றன. உதாரணமாக நீங்கள் வங்கித்துறைகளிலே எடுத்துக்கொண்டால் ஆக்சுவரியாக பணியாற்றலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருக்கலாம், அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸில் நீங்கள் பணியாற்றலாம். எனவே வங்கித்துறையினுடைய கட்டமைப்பு இன்று முழுவதுமாக புதுப்பித்து காணப்படுவதனால் நீங்கள் வங்கித்துறைகளிலே பயணிப்பதற்கு, பணியாற்றுவதற்கு இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் போன்ற எந்த பாடத்தை வேண்டுமானாலும் நீங்கள் தெரிந்து கொண்டு படித்திருக்கலாம். மூன்றாவது முக்கியமான துறை என்ன என்று கேட்டால் ஐடி அண்ட் ஐடிஇஎஸ், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தால் இயக்குவிக்கப்படுகிற தொழில்நுட்பங்கள். இவற்றிலே இந்த செக்டர்ஸில் நீங்கள் பணியாற்ற முடியும். இங்கே எப்படி வேதியியல் மற்றும் இயற்பியல் படித்த மாணவர்கள் பணியாற்றுவது என்று கேட்டால், இந்த துறைகளிலும் பிஸ்னஸ் ப்ராசஸ் டிசைனர்ஸ், புரோகிராமர்ஸ் மற்றும் டேட்டா அனலிஸ்ட் போன்ற அறிவியல் சார் வேலைகளை மாணவர்கள் அங்கும் செய்ய முடியும். எனவே இந்த துறைகளிலே பலவிதமான வாய்ப்புகள் அறிவியல் மாணவர்களுக்கு இருக்கிறது. நான்காவதான முக்கியமான துறை என்ன என்று சொன்னால் தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் ஆல்வேஸ் நீட் பேசிக் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அனாலிசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட், இவை எல்லாவற்றிலும் அறிவியல் படித்த மாணவர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு நிறுவனத்திலும், ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திலும் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருப்பார்கள். அந்த உருவாக்கிய பொருள் சரியான தரத்திற்கு இருக்கிறதா என்று நிர்ணயிக்கின்ற கூடங்கள் அங்கே உண்டு. அங்கே பகுப்பாய்வு செய்கிற அறிவியல் மாணவர்கள் உண்டு. ஸோ உங்களுக்கு அந்த துறைகளிலும் வாய்ப்புகள் உண்டு. ஆறாவதாக டிஃபென்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த துறைகளிலே பலருக்கு பணியாற்ற வேண்டும் என்று ஆர்வம் இருக்கலாம். உதாரணமாக மாணவர்கள் பலர் பள்ளியிலே NCCயிலே மிகவும் சிறந்து விளங்கி இருப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு தேசத்தினுடைய பாதுகாப்பு துறையிலே பணியாற்ற வேண்டும், ஆயுதம் ஏந்தாமல் பல அறிவியல் சார் தொழில்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் DRDO, ISRO போன்ற நிறுவனங்களிலே பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாஸ் மீடியா. இன்று தகவல் தொழில்நுட்பத்துறையை போலவே இந்த தொழில்நுட்பத்துறையும் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் என்ற துறைகளை விரும்பாத மாணவர்களே இன்று இருக்க மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் யூடியூபராக இருக்கலாம், அல்லது நீங்கள் தொழில்நுட்பத்திலே சிறந்தவர்களாக இருக்கலாம், எழுத்து பணியிலே சிறந்தவர்களாக இருக்கலாம், கவிதைகள், கதைகள் போன்றவற்றை புனைவதிலே ஆர்வம் மிகுந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு தகுந்த துறையாகிய இந்த மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது மக்கள் தொடர்பு சாதன துறையிலே நீங்கள் சயின்ஸ் ரைட்டர்ஸ், அறிவியல் சார் கட்டுரைகளை எழுதுவது, சயின்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அறிவியல் சார் செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது போன்ற துறைகளிலே நீங்கள் பணியாற்றலாம். அடுத்ததாக இன்று புதிதாக பரவலாக வளர்ந்திருக்கிற ஒரு துறை, அது டிஜிட்டல் எஜுகேஷன். இன்று நீங்கள் பார்ப்பீர்கள், பைஜூஸ் போன்ற பல நிறுவனங்கள் கல்வியை வணிகமாக உங்கள் கைகளிலேயே கணினிகள் வடிவத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறுவனங்களிலே பணியாற்ற டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், டிஜிட்டல் கண்டென்ட் வேலிடேட்டர்ஸ் அண்ட் கியூரேட்டர்ஸ், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த அடிப்படை அறிவியல் துறையை நீங்கள் தெரிந்து கொண்டு படிக்கலாம். இந்த துறைகளிலே அதிகமான வாய்ப்புகள் இன்றைய இளைஞர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒன்பதாவதாக அரசு மற்றும் அரசு சார் பணிகளிலே பணியாற்றுவதற்கு தேவையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அனைவரும் அறிந்த ஒன்றுதான். TNPSC, UPSC, TNPSC Group 1 to 4 போன்ற கம்பைன்டு சர்வீசஸ் போன்ற பரீட்சைகள் மூலமாக அரசு பல வேலைகளை மாணவர்களுக்கு வழங்குகிறது. இந்த பரீட்சைகளை எழுதுவதற்கு தேவையான தகுதியையும், இந்த பரீட்சைகளிலே தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான தகுதிகளையும் எல்லா அறிவியல் மாணவர்களும் பெற்றிருக்கிறார்கள். எனவே அறிவியல் மாணவர்கள் இப்படிப்பட்ட தேர்வுகளிலே வெற்றி பெறுவது மிகவும் எளிதாக இருக்கிறது. இந்த துறைகளிலே சிறந்து விளங்குகிற பல IAS, IPS அதிகாரிகளை மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே உங்களது கனவு IAS, IPS போன்ற குடியியல் அமைப்பு சார் வேலைகளாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயமாக அடிப்படை அறிவியல் கல்வியை தெரிந்து கொள்ளுங்கள்.
இறுதியாக ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இந்த துறையை பற்றி பலருக்கு தெரிவதில்லை. இன்று எதை வாங்கினாலும், எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும், எந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் அதில் காப்பி ரைட் என்று சொல்லி போட்டிருக்கும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த காப்பிரைட் அல்லது சொத்துரிமை, அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த துறைகளிலே அறிவியல் மாணவர்களுக்கு இன்று பல வேலைகள் காத்திருக்கின்றன. இந்த அறிவியல் பட்ட படிப்புக்கு பின்பு நீங்கள் சில சட்டம் சார் கல்வியை கற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த ஐபிஆர் என்று சொல்கிற பேட்டன்டிங் ஏஜென்சிஸ், பேட்டன்டிங் அத்தாரிட்டிஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பேட்டன்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் இவற்றிலே நீங்கள் பணியாற்ற முடியும். எனவே மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அடிப்படை அறிவியல் பட்ட படிப்பு என்பது பல துறைகளுக்கு நேராக உங்களை நடத்துவதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எந்த துறையில் கால் பதிக்க வேண்டும் என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால், பயப்படாமல் அடிப்படை அறிவியலை இன்று பட்ட பாடமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பு உலகத்தில் உள்ள பல்வேறு துறைகளை பற்றி நீங்கள் கல்லூரி படிப்பிலே தெரிந்து கொள்ளலாம். உங்களது விருப்பம் என்ன என்று சொல்லி அந்த பாதையிலே நீங்கள் பயணிக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. Hello students, how are you? So just now we have completed your schooling, your plus 2. Do you think you are in the crossroads? So are you confused about what to study next? Do you think like, can I study IT related programs? If I study IT related programs, what are the different job opportunities that are available in the market? Don't worry. Now I am going to tell you the various job opportunities for IT related programs. So what are the career prospects, opportunities for IT related programs? When I say IT related programs, they include computer science, data science, computer applications, and information technology. There are plenty of job opportunities for the right skill set. Even though there is a subtle difference between each of these programs, all students will end up going to the same IT industry. So don't worry, you can study any of these programs at the bachelor's and master's level. Definitely you will be able to secure very plum jobs once you graduate. Well, now I am going to categorize all IT related job opportunities into 4 groups. Number 1, programming and software development. Number 2, IT enabled services. Number 3, web and internet related jobs. Number 4, computer science research. Now coming to programming and software development. When you study programming and software development, you can become an application developer, application analyst, and application architect. Initially, you will be an application developer, that is software developer. After few years of experience, you will become application analyst, and again after few more years of experience you will become application architect. So you will be developing mobile applications and web applications using various high level languages such as Java frameworks, .NET frameworks, Python frameworks, and many more. Then you have data related jobs. You can be an data engineer, data analyst, data scientist, and data architect. So when you become a data professional, you will be developing various products using technologies such as artificial intelligence,
machine learning, deep learning, natural language processing, and many more, using something called big data on the cloud environment. Then there are jobs related to databases. When you select database related jobs, you can become a database developer, database administrator, system administrator, and network engineer, wherein you will be developing database projects using different DBMS called as RDBMS products such as Oracle, Sybase, Power Builder, DB2, MySQL, and the recent NoSQL databases such as MongoDB. Then you have another set of jobs opportunities called UX developer. That means user experience designer and developer. So where you will develop various UX related products and then applications. And then you have something called web and internet related jobs. So here you will be developing various front-end and back-end products using languages such as JavaScript, React.js, AngularJS, Node.js, Express.js, and many more. So many different IT industries, including e-commerce industries, they develop various web-related applications and products. For example, you can think of Walmart, Amazon, Tesco, and in India, various e-commerce companies such as Flipkart, Mantra, and so on. In addition to that, every industry, every company, whoever maintains website require a lot of internet developers, because these companies sell their products online through their websites. So the opportunities are plenty for web and internet developers. Then you have something called game development. So game related jobs will require professionals who master game related technologies. So many companies, they gamify their approaches. So there are a lot of opportunities for game designer and game developer. So these are the different jobs that are available for programming and software development. Now coming to IT enabled services. So IT enabled services means they are allied services in addition to programming and software development. If you select this particular area, you don't require to spend a lot of time in developing softwares, where you will be looking at all the allied services along with the software development. So you can be an IT professional, IT recruiter, IT trainer, and IT manager. So wherein the level of software development expertise is relatively low compared to the actual software engineers. And then you have web and internet related jobs. So where you will maintain websites, the profile called as webmaster. So webmaster is someone who maintains websites. And there is another kind of job called search engine optimization, SEO analyst and specialist. So their job is to improve the web appearance for the various companies. So they will increase the traffic to their websites. So that is the role of SEO analyst. And then you can also become a network engineer and a supply chain manager and logistics. So this supply chain management is a flourishing area. So wherein many e-commerce companies, they make use of this particular skill called supply chain management
and logistics. So this is also another potential area for you, so that you can become a supply chain manager and so on. And finally, you can also become a computer science researcher, computer scientist, computer science professor. In addition to that, you can also do a lot of research in the related area of computer science, such as bioinformatics, then financial systems, and so on. So this is the final area or final job role, so where you can choose from. So students, I have highlighted 4 different career paths for you. The first one is related to programming and software development, and the second one is related to IT enabled services, and the third one is related to web and internet, and the final one is related to computer science. So don't worry, when you pursue your bachelor's degree in any of these areas and master's degree in any of these areas, definitely you will be able to acquire very good placements wherever you study inside India or abroad. So with these few words, I wish you all the best. I hope you will be able to get good seats in various prominent colleges and universities across India, and you'll be able to land up in plum jobs. All the best. Thank you. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லோரும் +2 எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்போம். அடுத்தது என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். பிள்ளைகளோட பெற்றோருக்கு தான் இதில் அதிகமான குழப்பமே. எந்த ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. நாங்கள் நிறைய பிள்ளைகளை டே டு டேயில் பார்ப்போம். நிறைய மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், வேறு ஏதோ காலேஜில் ஏதோ குரூப் எடுத்து படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மெடிசன் ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஏன் பேராமெடிக்கல் ட்ரை பண்ணல? பேராமெடிக்கலா அப்படின்னா என்ன அப்படின்னு எங்களை கேட்பாங்க. ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை பற்றி தான் உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கோர்ஸ் தான் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ். எப்படி 100%ன்றதை உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகம் இருக்க வரைக்கும் மனுஷங்க இருப்பாங்க. மனுஷங்க இருக்க வரைக்கும் டிசீஸும் இருக்கும். டிசீஸ் இருக்க வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பேராமெடிக்ஸ்க்கு என்றைக்குமே வாண்டட் குறையாது. ஒரு சர்வே சொல்லுது, லாஸ்ட் 2 இயர்ஸில் வேர்ல்டு வைடாக 74% வந்து பேராமெடிக்கல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குதான். ஸோ இந்த பீரியடில், இந்த கொரோனா பீரியடில் கூட அதிகமாக ஹாஸ்பிட்டலில் மக்களோட போராடுறவங்க கூட இந்த பேராமெடிக்கல்ஸ் தான். இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். மொத்தம் 184 கோர்சஸ் இருக்குது பேராமெடிக்கலில். 184 கோர்ஸ் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஈஸியாக நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிறதுக்காக 6ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். முதலாவது நர்சிங். நர்சிங்கில் டிப்ளமோ நர்சிங் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்னு இருக்குது. அடுத்ததாக ஃபார்மசி, பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி அப்படின்ற 3 கோர்சஸ் இருக்குது. அடுத்ததாக தெரப்பீஸ். தெரப்பீஸில் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அப்படின்ற கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக மெடிக்கல் டெக்னாலஜிஸ். மெடிக்கல் டெக்னாலஜிஸ்னால் எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ், சிடி அண்ட் எம்ஆர்ஐ டெக்னீஷியன் அண்ட் ரேடியோகிராஃபி கோர்சஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. எக்கோ கார்டியோகிராஃபி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக மெடிக்கல் லெபார்ட்ரி. இந்த மெடிக்கல் லெபார்ட்ரியில் வந்து டிஎம்எல்டி, பிஎஸ்சி லேப் டெக்னீஷியன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இதர சில அப்படின்னு இருக்கும்ல, அதில் டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தீஷியா டெக்னீஷியன், எமர்ஜென்சி டெக்னீஷியன், இந்த மாதிரியான நிறைய புதிய கோர்ஸ்களெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 184 கோர்சஸுமே கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் கோர்சஸ். இதெல்லாம் முடித்த உடனே இந்தியாவில் எப்படி இதுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலாவதாக நர்சிங்கை பற்றி பார்ப்போம். நர்சிங் படிக்கிறதுக்கு முதல் தகுதி பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மை அதிகமாக தேவை. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். இந்த 3 குவாலிட்டி இருந்தால் போதுங்க, தாராளமாக யார் வேணாலும் நர்ஸ் ஆகலாம்.
அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோ நர்சிங் வந்து உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோர்ஸுங்க. எங்கே போனாலுமே இதுக்கான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ நர்சிங் ரெண்டுமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மாத்திரம் போதும் இந்த ஃபீல்டில் நல்லாவே ஷைன் பண்ணலாம். அடுத்ததாக ஃபார்மசி கோர்ஸ் படித்தா மெடிக்கல் ஷாப்பில் தானே வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. நிறைய ஃபார்மா கம்பெனிஸில் எம்என்சி கம்பெனிஸில் ஃபார்மசி முடித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த ஐசிஎம்ஆர் அதெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் நிறைய ரிசர்ச்சர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நிறைய ஓன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபார்மசியில் டிஃபார்ம், பிஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டி அப்படின்ற 3 கோர்சஸ் இருக்குது. இந்த 3 கோர்சஸுமே இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும். +2 முடித்தா இந்த 3 கோர்சஸுமே ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக தெரப்பீஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் ஸ்பீச் தெரப்பி. ஃபிசியோதெரப்பி எந்த ஒரு சர்ஜரி ஆனாலும் அவங்க எந்திரிச்சு திரும்பியும் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திரும்பவும் நம்மளோட மசில்ஸை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, திரும்ப எப்படி நடக்கிறது அப்படின்ற எக்ஸசைசஸ் மூலமாக நம்மளுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. பிபிடி இந்த கோர்ஸ் 4 வருடமான கோர்ஸ். அதே போல் ஆக்குபேஷனல் தெரப்பி ஒரு குறைபாடோட எப்படி அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு விளக்கி சொல்லி கொடுக்குற பாடம் தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸ்ட்ரோக் வந்திருக்க பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களால 2 கையுமே செயலிழந்து போயிருக்கும். ஆனால் அந்த கையை வச்சு அவங்களோட வேலைகளை எப்படி அவங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரப்பீஸ் கொடுக்குறதா இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி. அடுத்ததாக ஸ்பீச் தெரப்பி. இந்த கற்றலின் குறைபாடு, அதே போல் சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு இந்த ஸ்பீச் தெரப்பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பெரியவங்களுக்கும், அதாவது இந்த திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பீச் தெரப்பி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக மெடிக்கல் டெக்னாலஜிஸில் எல்லாமே 3 வருட கோர்ஸ். பிஎஸ்சி ரேடியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ரேடியோகிராஃபியில் எக்ஸ்ரே எப்படி எடுக்கிறது, அதாவது எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்சஸ் ஆகட்டும், இல்லை சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் டெக்னீஷியன் தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எக்கோ கார்டியோகிராஃபி டெக்னீஷியன் அப்படின்னு, அதாவது எக்கோ எடுக்கிறது இந்த டெக்னீஷியன்ஸே செய்யலாம் அப்படின்ற புது கோர்சஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செஸ்ட் பர்கஷன் தெரப்பி அப்படின்ற கோர்சஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த டெக்னாலஜி கோர்சஸ்குள்ளே வருது. அடுத்ததாக லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி லெபார்டரி டெக்னாலஜி அண்ட் டிஎம்எல்டி இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்தவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அட்டாச் ஆகிருக்கிற லேபில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா பிளட் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணலாம், வெளியே இருக்க தனியார் லேபில் ஒர்க் பண்ணலாம், இல்லை சொந்தமாக கூட லேப் வைக்க முடியும். இதுக்காக கவர்மெண்ட் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது ஈஸியாக நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் தான் இந்த டிஎம்எல்டி, அதாவது லெபார்டரி டெக்னாலஜி. அடுத்ததாக அதர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அதாவது இந்த டெக்னீஷியன் கோர்சஸ். இப்போ அதிக அளவில் தேவைப்படுறது இந்த கோர்சஸ் தான். முதலாவதாக டயாலிசிஸ் டெக்னீஷியன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து அந்தந்த குரூப்பில் இருக்க அந்த வார்டில் இருக்கவங்களே நர்சஸே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டெக்னீஷியன்ஸ் வந்துட்டாங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன், அந்த டயாலிசிஸ் ஆகும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்திலேருந்து டயாலிசிஸ் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து அந்த வேல்யூஸ் செக் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான பொறுப்புகளையும் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்குவாங்க. அடுத்தது எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன்ஸ். ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த இடத்துல டாக்டர் இல்லை அப்படின்றப்போ இந்த எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து செய்வாங்க. இன்டுபேட் பண்ணுறது எல்லா விஷயங்கள்லையும் எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் கோர்ஸும், இது எல்லா கோர்ஸுமே 3 இயர்ஸ் கோர்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. எல்லா கோர்ஸுமே இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகள்லேயும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உடைய கோர்சஸ். எல்லா 184 கோர்சஸுமே கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு மெடிக்கல்
யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில கோர்சஸ் வந்து சிஎம்சிலையும் அவைலபிளாக இருக்குது. நர்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டயசிஸில், அதாவது திருச்சி தஞ்சை திருமண்டலத்தில் பிஎஸ்சி நர்சிங் தாராபுரத்தில் இருக்க பிஷப்ஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் இருக்குது. அண்ட் டிப்ளமோ நர்சிங் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 கோர்சஸுமே நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டயசிஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. மீதி இருக்க கோர்சஸ் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கோர்ஸில் சேர்றதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸு அந்த யூனிவர்சிட்டியோட அஃப்லியேட்டடா அப்படின்னு பார்த்துட்டு தயவுசெய்து சேருங்க. அந்த காலேஜ் அஃப்லியேட்டடாக இருக்கா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃப்லியேஷன் இருக்குதா அப்படின்றத மாத்திரம் பார்த்துட்டு சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ரொம்ப செலவாகுமே, என்ன பண்ணுறது, எப்படி படிக்க வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிசி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இது எல்லாம் கிடைத்தும் ஒரு வேளை நம்மளால் படிக்க வைக்க முடியலை அப்படின்ற நிலைமை இருந்துச்சுன்னா பேங்க் லோன் கூட அவைல் பண்ணிக்கலாம். படித்து முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்க வேலைக்கு வந்த பிறகு அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இவ்வளவு அவைலபிலிட்டிஸும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில். என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க டிசைட் பண்ணுறாங்களோ அந்த கோர்ஸை படிக்க வைக்குமாறு பெற்றோர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிற எந்த ஒரு கோர்ஸுமே அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு உபயோகப்படாது. பிள்ளைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். இந்த கைடன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத உட்காந்து யோசிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது, இதோட எலிஜிபிலிட்டி இவ்வளவு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். படிக்க எவ்வளவு செலவாகுன்றதும் நம்மளுக்கு தெரியும். இப்போ உட்காந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து டிசைட் பண்ணுங்கள், ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரலாகவே +2 முடித்த உடனே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மெடிக்கல் கோர்சஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நான் எக்ஸ்க்ளூசிவாக +2க்கு அப்புறம் லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாத்திரம் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட் ஜாப். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு எய்மாக இருக்கும், நம்ம எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், நீங்கள் எனி கோர்சஸ் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படித்தாலும் you are eligible to write competitive exams. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு தெரியும் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ நான் அதை இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் DAMLT மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஒரு அருமையான கோர்ஸ். ஸோ அதை நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்மளே தனியாக ஒரு லேபை வைக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு லேபில் நம்ம ஜாபில் ஜாயின் பண்ணலாம். அல்லது இந்த டிகிரி யூஜி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் லைக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு சொன்னால், பிஎட் ஜாயின் பண்ணலாம். பிஎட் முடிச்சுட்டு எம்எட் ஜாயின் பண்ணலாம். ஸ்கூலில் வந்து நீங்கள் டீச்சர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க, டிஆர்பின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிகிரி முடித்து பிஎட் கோர்ஸு அல்லது எம்எட் கோர்ஸ் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணோம்னா, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னால் இமீடியட்டாக வில் பிகம் அ டீச்சர். இது ஒரு ஆப்ஷன். அல்லது இல்லை சார், நான் வந்து காலேஜ் லெவல் வரணும், யூனிவர்சிட்டி லெவலில் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும், இது என்னுடைய ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிஹெச்டி டிகிரி அப்டைன் பண்ணணும். அதுக்கு பிறகு செட் ஆர் நெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்ம நினச்ச மாதிரி காலேஜ்லேயோ அல்லது யூனிவர்சிட்டிலேயோ ஒரு ப்ரொஃபஸர் கிரேட் வரைக்கும் நம்ம வந்து ஜாப் அப்டைன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப். சார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சார் ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
there are plenty of options, there are plenty of avenues. உங்களுக்கு சொல்லி நிறைய அவென்யூஸ் இருக்குது. நான் சிலதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்ல அருமையான ஒரு டீச்சிங், இப்போ நீட் கோச்சிங்கெல்லாம் நிறைய ப்ரைவேட் சென்டர்ஸ்லாம் நிறைய நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நீட் ஒரு கோச்சராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டிங் பண்ணலாம், ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணலாம், பப்ளிஷிங் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், டெக்ஸ்ட் புக், சாஃப்ட்வேர், 3D animation, pharmaceutical companies, scientific and educational software companies, sports and training, gym and fitness, nutritionist. ஸோ இவ்வளவு ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபை சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து எக்ஸல் ஆகலாம். ஸோ தேர்டு கேட்டகரி நான் என்ன கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ். தென் ஃபோர்த் ஒன் ரிசர்ச். நம்ம முதல்ல இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு என்ன அப்படின்றது கொஞ்சம் பார்த்துட்டு தென் வில் மூவ் ஆன் டு ரிசர்ச் பார்ட். இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுய தொழில் முனைவோர், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி செய்கிறது. நீங்கள் வந்து வேலை தேடி போகாமல் வேலையை உருவாக்கி பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ரெவென்யூஸ் வந்து நிறையா இருக்குது. நான் அது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நீ நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி டிபார்ட்மெண்ட், தாவரவியல் அந்த துறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணலாம். தென் நர்சரி கார்டன், இன்றைக்கி எல்லார் மக்கள் மத்தியிலையுமே நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. வீட்டில் வந்து நம்ம ஒரு கார்டன் பண்ணணும், கிச்சன் கார்டன் பண்ணுறாங்க, நர்சரி பண்ணுறாங்க. அடுத்தது மெடிசினல் பிளான்ட்ஸ். இன்றைக்கி வந்து இட்ஸ் ஹைலி வேல்யூபிள் பிளான்ட்ஸ், வெரி ரேர் பிளான்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால் இந்த மாதிரியான மெடிசினல் பிளான்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கல்டிவேட் பண்ணணும், அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஜாபெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். ஆர்கானிக் ஃபார்மிங், இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் நவடேஸ். எல்லாருமே வந்து ஆர்கானிக் நோக்கி வி ஆர் டேக்கிங் யூ-டர்ன், கோ பேக் டு த பேசிஸ், அந்த ஒரு ஃபார்முலேஷனை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ நம்ம பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களோட டிகிரிக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸஸோ அல்லது தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் இருக்கும். அங்கே எவ்ரி மந்த் இதில் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் நீங்கள் வந்து நிறைய அட்டன் பண்ணிங்கன்னு சொன்னால் யூ கேன் பிகம் அ ஆண்டர்ப்ரனர். அதே மாதிரி இப்போ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார், அல்லது ஆண்டர்ப்ரனர்ஷிப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபுட் ஆடிட்டர், ஃபுட் அட்வைசர், கன்சல்டன்ட் இன் FSSAI. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஜுவாலஜி. ஸோ விலங்கியல் படித்தா என்ன மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகலாம் சார்? ஸோ இதுலேயும் உங்களுக்கு plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்வா கல்ச்சர், ஏபி கல்ச்சர், செரிகல்ச்சர், வெர்மி கல்ச்சர், ப்ரான் கல்ச்சர், பிஸ்ஸு கல்ச்சர், ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்மிங். பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் உங்களுக்கு நிறையா இருக்குது. நேட்டிவ் பிரிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ராய்லர்ஸ் இருக்குது, குயில் ஃபார்மிங் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. கேட்டில் ஃபார்ம் எடுத்துகிட்டேன்னு சொன்னால் கோட் ஃபார்ம் இருக்குது, கவு ஃபார்ம்ஸ் இருக்குது, ரேபிட் ஃபார்ம்ஸு, பிக்கரி ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஜுவாலஜி படிக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சார் எப்படி சார் நான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும்? ஸோ இங்கேயும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்றா ரிசர்ச் சென்டராக இருக்கும் அல்லது காலேஜ் இருக்கும். ஸோ அந்த காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது எவ்ரி மந்த் நியூஸ் பேப்பர்லேயே கூட நியூஸ் போடுறாங்க, ட்ரைனிங்ஸ் இந்தந்த மந்த் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரைனிங் போயிட்டு உங்களை எக்யூப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். இல்லை அருமையான ஒரு பிஸ்னஸ், நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி பண்ணுனா நம்ம என்ன மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்க விரும்புகிறேன். இதில் வந்து அக்ரி கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பார்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அக்ரி கிளினிக். ஸோ இங்கே வந்து ஃபார்மர்ஸ் அல்லது விவசாயிகள் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் நீங்கள் பண்ணணும். அது ஒரு கன்சல்டன்சி மாதிரி நீங்கள் பண்ணலாம். டிஷ்யூ கல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, பயோ டீசல், பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், வேக்சின் ப்ரொடக்ஷன், பயோகேஸ் ப்ரொடக்ஷன், சாயில் வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் அண்ட் லெபார்ட்டரி டெஸ்ட்ஸ். ஸோ இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணால்
இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் சான்சஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஒரு உங்களுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் சில ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் டேட்டா அனாலிசிஸ் சர்வீஸ். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாலிகுலர் பயாலஜியை பேஸ் பண்ணி வரும். சீக்வென்சிங் சர்வீசஸ் பண்ணலாம், டேட்டா பேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நீங்கள் பண்ணலாம், ட்ரக் டிஸ்கவரி சர்வீசஸ் நீங்கள் பண்ணலாம், ஃபைலோஜெனட்டிக் அனாலிசிஸ் அண்ட் ஜெனட்டிக்கல் கவுன்சிலிங் ஆர் ஜெனட்டிக் கவுன்சிலிங். அடுத்ததாக ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நீங்கள் காலேஜில் யூஜி முடித்ததுக்கப்புறம் பிஜி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜேஆர்எஃபாக நீங்கள் செலக்ட் ஆகலாம், ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் செலக்ட் ஆகலாம், ஆர் நீங்கள் பிஹெச்டி ஸ்காலராக ஏதாவது ஒரு காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டியோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் வித் ஸ்டைப்பண்டோட ஸ்காலர்ஷிப்போட பண்ணக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் இந்த ஏரியா ஆஃப் ரிசர்ச்சில் நிறைய டாபிக்ஸை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் பிளான்ட் மாலிகுலர் பயாலஜி, ஃபாரஸ்ட்ரி அண்ட் வைல்ட் லைஃப், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஈகாலஜி, செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், எவல்யூஷன், எம்பிரியாலஜி, என்டமாலஜி, எண்டோக்ரினாலஜி, மார்ஃபாலஜி, ஃபிசியாலஜி, சிஸ்டமேட்டிக்ஸ் பயாலஜி, ஆர்னித்தாலஜி, ஹெர்பட்டாலஜி, அனிமல் பிஹேவியர், பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸ். ஸோ இப்படி ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்டு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் பயோடெக்னாலஜி, பயோ ப்ராசஸஸ், ஜெனட்டிக் என்ஜினியரிங், கிரிமினாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் நியூட்ரிஷன், ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜி, ஃபுட் என்ஜினியரிங், ஃபுட் மைக்ரோபயாலஜி, இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், சிண்ட்ரோம் பயாலஜி, ட்ரக் டெவலப்மெண்ட், டயக்னாஸ்டிக்ஸ் பயோடெக்னாலஜி, ஸ்ட்ரக்சரல் பயாலஜி அண்ட் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், stem cell research, cancer biology, immunology, genomics and proteomics, endocrinology, metabolism and diabetes, forensic medicine, pharmaceuticals, natural products, pharmacology and toxicology. ரைட். இப்போ நான் வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக சில ஆலோசனைகள் நான் கொடுத்தேன். கடைசியாக பெஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் இந்தியா ஃபார் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் இதையும் ஒரு ஸ்லைடாக நான் உங்களுக்காக போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏன் இதை நான் வந்து போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். அதில் பெஸ்ட்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சிலலாம் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், NCBS, CCMB, NII, ICGEB, IVRI, NCRB, NEERI, வைல்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. நான் இங்கே வந்து நிறைய ஃபிஷரிஸ் காலேஜஸ் நிறையா இருக்குது. தென் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உங்களுக்கு அதில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய லாங் லிஸ்ட் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டடீஸ் நிறையா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நம்ம படிக்கல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப்லேயே நம்ம பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அது எவ்வளோ லேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை கவர்மெண்ட் வந்து பொறுப்பெடுத்துக்குவாங்க. நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்று நம்முடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் கொடுத்தா போதும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th முடிச்சாச்சு, காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் என்னார்மஸ். டிகிரி பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், யூ கேன் கோ ஃபார் அ டிப்ளமோ கோர்ஸ், யூ கேன் கோ ஃபார் எக்ஸாமினேஷன், யூ கேன் ஆட் வேல்யூ டு யுவர் நாலேஜ். தெர் இஸ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். வென் இட் கம்ஸ் ஃபார் டிகிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டியூரேஷன் ஃபார் டிகிரி ப்ரோக்ராம் இஸ் ஃப்ரம் 3 years. And when you want to go for PG, it goes for 5 years. So டிகிரியில் போகிறப்ப நம்மளுக்கு என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, காமர்ஸ் முடித்தவங்க எங்கெங்கெல்லாம் டிகிரிஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஸ்கோப் இன் காமர்ஸ், யூ ஹாவ் ஸ்கோப் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். நம்ம யூஜி லெவலில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் அ ஸ்கோப் இன் எக்கனாமிக்ஸ்,
you have scope in law, you have scope in visual communication, you have scope in banking, you have scope in marketing, insurance, aviation, hotel management, tourism, fine arts. Now, choice is yours. எந்த ஏரியாவில் போகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்ட பிறகு எக்ஸ்ப்ளோர் வாட் ஆர் த டிகிரிஸ் ஆர் தேர் இன் தட். ஃபார் தட் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் காமர்ஸ்னாலே நம்மளுக்கு மொதல் ஞாபகம் வருது பிகாம். இப்போ முந்தி வந்து பிகாமில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அவ்வளோ இல்லை. பட் நவ் டேஸ் யூ ஆர் பிளெஸ்ஸட், யூ ஹாவ் லாட் ஆஃப் சாய்ஸ் இன் பிகாம். We have BCom, we have BCom Honors, where if you want to get a depth knowledge of commerce, you can opt for BCom Honors. Now 12th learn a max எடுக்கல, computer science எடுத்தீங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா BCom computer application CN சொல்வோம். That is one of your best options. எனக்கு வந்து computer applicationல I want to learn more about accounting and finance. I am a person very much lovable in numbers அப்படின்னு நினச்சிங்கன்னா logically I can think about numbers அப்படின்னு நினச்சிங்கன்னா BCom accounting and finance is one for you. BCom accounting எனக்கு வேண்டாம், finance வேணும், but I want a blend of banking நினச்சாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. BCom banking and finance is also an option you have got. We have an option for BCom banking and insurance is there. We have BCom corporate secretaryship is there. We have got BCom professional accounting, a course which adds value for your professional course. நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸும் படிச்சுட்டு சைமல்டேனியஸ்லி பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். தட் ஹெல்ப்ஸ் யூ லாட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவல் ஐ வாண்ட் டு கெட் இன் டு மை நாலேஜ், ஐ வாண்ட் டு டெவலப் அ நாலேஜ் இன் இன்டர்நேஷ்னல் லெவல் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் அன் ஆப்ஷன் ஆஃப் பிகாம் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங், யூ ஹாவ் அன் ஆப்ஷன் ஃபார் பிகாம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஸ், யூ ஹாவ் அன் ஆப்ஷன் ஃபார் பிகாம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இல்லை I want to get only for banking நினச்சிங்கன்னா there are colleges which offers BCom bank management, BCom business analytics is there, and the budding areas are BCom business process management. All these have a channel and specialization for BCom. ஓகே, இப்போ காமர்ஸில் நம்ம பார்த்துட்டோம். காமர்ஸை தாண்டி நான் வேறு இன்னும் என்ன பண்ணலாம், டிகிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் காட் சாய்ஸ் இன் BBA ஆல்சோ. ஆஸ் ஐ செட், BBAன்றது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் யூஸ்வலாக வி ஹாவ் பிபிஏன்ற ஜென்ரலாக இருக்கும். அதை தாண்டி ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் காட் BBA இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், BBA இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், வி ஹாவ் BBA ஃபினான்ஸ், வி ஹாவ் BBA entrepreneurship, we have BBA hospitality, we have BBA human resource, we have BBA in information studies, we have BBA in global business, tourism, BBA in marketing, sports management, hospitality and healthcare, we have BBA in supply chain management, retail management, aviation management. Right, commerce பார்த்தாச்சு, managementல பார்த்தாச்சு. I want to develop something skill within me. எனக்கு skill development programs இல்லை courses என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a very nice fabulous course which we call it as BVOC, Bachelor of Vocation, which helps you to develop your skills. Bachelor of Vocation எதெல்லாம் ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have BVOC Accounting and Taxation, we have got BVOC Retail Management, BVOCல BFSI இருக்கு, Banking, Finance, Service and Insurance sector has been there. BVOC Business Process Outsourcing is there. BVOC Visual Communication is there. And BVOC Information Technology is there. Right. இப்போ we have seen what is the scopes in commerce. BBAல என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்துருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு என்னென்னு பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய என்னென்ன டிகிரி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have got BA LLB, that is Bachelor of Law. We have got Bachelor of Economics, we have got Bachelor of Hotel Management, we have got Bachelor of Accounting and Finance, journalism courses are there, we have got course in Bachelor of Financial Markets, we have got course in Bachelor of Banking and Insurance, BA Visual Communication is there, we have got Actual Science course is there. Actual Science course you must have studied mathematics and statistics at your school level. And we have got Bachelor of Fine Arts. Fine Arts is a blend of music, dance and art. If you are a person, you can enrich in that, you can enjoy that course. Right, இதெல்லாம் உங்களோட scope of degree.
ப்ரொஃபஷனல் கோர்சஸில் நான் போகணும்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த ஏரியாஸ் வேர் ஐ கேன் கோ ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கோ ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், where it has been by IC, it is Institute of Chartered Accountant of India has offering this one. You can have a choice of CMA, that is Cost and Management Accountant. You have a choice of Company Secretaryship, which has been offered by ICSI. இது தாண்டி இது எல்லாமே இந்தியா லெவலில். நேஷ்னல் லெவலில் இது ஓகே. I want to go for international level. I want to become an auditor in USA அப்படின்னா, you have to go for a professional course which has been offered with a blend or with a support association of CMA, that is Certified Management Accountants. இல்லை எனக்கு USA வேண்டாம், எனக்கு UK போகணும்னு நினச்சிங்கன்னா, you have to go for ACCA, which is a Chartered Accountant course, professional course for UK. Right, professional course எல்லாமே ஓகே. எனக்கு professional course எனக்கு fine, I want to do it. But I want to go for a period of என்னோட study period, I want to go for a short span of time. 6 months to 2 yearsக்குள்ளே நான் படித்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட் இஸ் டிப்ளமா கோர்சஸ். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிப்ளமா கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் காட் டிப்ளமா இன் ட்ராவல் அண்ட் டூரிசம், டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஏர் ஹோஸ்டஸ் அண்ட் ஃப்ளைட் ஸ்டூவர்ட், டிப்ளமா இன் எஜுகேஷன், diploma in insurance, diploma in digital marketing, diploma in fitness training, diploma in fine arts. Right, இப்போ நம்ம டிகிரி பார்த்தாச்சு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்தாச்சு, டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தாச்சு. இன்னும் நான் எதாவது படிக்க முடியுமா, இதில் எனக்கு இந்த 12th காமர்ஸ் முடிச்ச பிறகு இன்னும் நான் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் SSC combined higher secondary level exams you have eligible. And the SSC le we have got SSC MTS, SSC GD examination is there. We have got stenographer examination is there. Ivunga matram illama we have got exams which is being offered by railway. So railway recruitment board offer pandra locomotive pilot exams you are eligible. Idu thandi exclusive you are eligible for armed force NDA exams ku you are eligible. Right, examsum okay ma'am, we want to do something more அப்படின்னு நினச்சிங்கன்னா, you have a choice for certification programs or certification courses. Certification courses வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, you have got in offline also. ஆன்லைனில் இப்போ we call it as a MOOC courseன்னு சொல்லுவோம், MOOC, MOOC, that is Massive Open Online Courses. இந்த Massive Open Online Courses நம்ம national levelல we have got a portal which has been known as Swayam. Swayamல you have sandwich courses, you have 3 months course, 4 months course. உங்களோட சாய்ஸ் தான். ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூ கேன் செலக்ட் தோஸ் கோர்சஸ். அண்ட் அதர் போர்ட்டல்ஸ் ஆர் வி ஹவ் காட் Udemy courses are there, Courseraலேருந்து courses been offered for you. All these are online courses. இல்லை ஆன்லைன் எனக்கு ஓகே, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ரியலி மோர் அண்ட் ஆஃப்லைன் ஆல்சோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் ஆப்ட் ஃபார் Tally, you can go for excelling yourself and getting certified in MS Office, you can learn QuickBooks, you can go for digital marketing and social media, and all those things have been there. But thing is you have to explore, நீங்க கண்டுபிடிக்கிறதா. ரைட், இப்போ இது எல்லாமே ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they go for college degree course as well as they opt for professional course. They go for college degree course and they do a MOOC course. They go for offline courses as well as college. ஸோ எந்த சாய்ஸ், எந்த பிளெண்டுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறதா. வாட்ஸ் பொட்டென்ஷியல் யூ ஹாவ் காட், யூ ஹாவ் டு டிசைட் அண்ட் தென் செலக்ட் யுவர் பொட்டென்ஷியல். ரைட், இப்போ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்றது பார்க்கலாம். வாட் ஆர் த கெரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் காட், யூ கேன் பிகம் அன் ஆடிட்டர், யூ கேன் பிகம் அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், யூ கேன் பிகம் அ கம்பெனி செக்ரட்டரி, யூ ஹாவ் அ சாய்ஸ் ஆஃப் பிகமிங் அ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், அ லோன் எக்ஸிக்யூட்டிவ், certified financial planner, economist, a venture capitalist, work in investment bank. Investment bank is now a budding area where there is a lot of scope has been there. Investment bank enala po mudilana, you can become a management consultant. Stock broking is open for you. Business administrators agalam, financial analyst, you can become a teacher, you can become a lecturer, you can become an administrator, and you can become an entrepreneur. So all these are the scope. Hope all these ideas நாங்கள் ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ் ஆகும். And I wish
that lots of success be there in your new journey of your education, and God bless you. வணக்கம். பொறியியலை குறித்து உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் பேச விரும்புகிறேன். என்னுடைய பெயர் அருள் டேனியல். பொறியியல் என்று சொல்லும் பொழுது ஏதோ பொறி சார்ந்த ஒரு துறை என்று நாம் நினைப்பது வழக்கம். இன்ஜினியரிங் என்றால் இன்ஜின் சம்பந்தமானது என்று. ஆனால் அதனுடைய பொருளை நாம் ஆய்வு செய்தோம் என்றால், இன்ஜினியர் என்பவர் இன்ஜீனியஸ் பர்சன், அதாவது ஒரு ஜீனியஸ், இன்ஜீனியஸ், அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் இன்ஜினியர் என்கிற அந்த வார்த்தை. ஆகவே பொறி சார்ந்தது மற்றும் அன்று சிந்தனை சார்ந்தது தான் பொறியியல், படைப்பாற்றல் சார்ந்தது தான் பொறியியல். ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் அல்லது ஒரு இன்ஜீனியஸ் மைண்ட், ஜீனியஸ் மைண்ட், அந்த ஒரு இனோவேட்டிவ் மைண்ட் என்கிற ஒரு பொருளில்தான் இந்த பொறியியல் என்கிற ஒரு துறையே துவங்கப்பட்டது. படைப்பாற்றல் சார்ந்ததுனால, கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் சார்ந்ததுனால இதனுடைய வாய்ப்புகள் ஒரு நாளும் குன்றி போவதில்லை. எத்தனையோ துறைகள் போயிருக்கிறது. நிறையா துறைகளை மூட வேண்டியது கூட இருந்திருக்கு. ஆனால் பொறியியல் ஒரு படைப்பாற்றல் சார்ந்ததுனால அதனுடைய வாய்ப்புகள் என்றைக்குமே உண்டு. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவை பொறியியல் படிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாற்றல் திறனை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. சமகால பார்வையில், கான்டெம்பரரி வேர்ல்டில் இன்ஜினியரிங் என்று சொல்லும் பொழுது இன்றைய கால சூழலில் அது பவுண்டரிலெஸ், வரையறை கடந்தது அல்லது எல்லை தாண்டி செயல்படக்கூடியது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துறையை சார்ந்தவர்கள் பிற துறைகளை உள்வாங்கி படைப்புகளை தருவதை நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஐஓடி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கணனி சார்ந்த ஒரு பொறியியல். ஆனால் இன்றைக்கி ஐஓடி சிவில் இன்ஜினியரிங், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட பயன்படுத்துகிறாங்க. அவை சமகால பார்வையில் இப்படி ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் பிற துறைகளில் என்னால் என்னுடைய திறன்களை வெளிப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா we have boundaryless engineering now. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லை தாண்டி நம்மால் செயலாற்ற முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொறியியல் வல்லுநர்கள் பிற துறைகளிலும் சிறந்து விளங்குவதை பார்க்கலாம். எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் பிஹெச்டி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பிஹெச்டி இன் சர்ஜரி. எப்படி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் வல்லுநராகவும் இருக்க முடியும் அப்படின்னா முடியும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கின்சோனிசம் என்று சொல்கிறாங்களே, மூளை சம்பந்தமான ஒரு நோய்க்கு மூளையில் ஒரு மின்னணு அமைப்பை பதிவு செய்து அல்லது உள்ள பதித்து பார்க்கின்சோனிசத்தை சுகமாக்க முடியும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆய்வை வெளிக்காட்டினார். So someone who is a professor of surgery as well as professor of electrical engineering is possible now. ஆகவே பொறியியலில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நம்முடைய சிந்தனையை அடக்க வேண்டும் என்பது கிடையாது. தொடக்கத்தில் பொறியியல் என்கிற துறை வந்த துவக்கத்தில் இரு பெரும் துறைகளாகவே இருந்தது. There were only two engineering. One was military engineering, another was civil engineering. ஸோ மிலிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ்க்கு உள்ள இன்ஜினியரிங்கை மிலிட்ரி இன்ஜினியரிங்னு படித்தாங்க. மிலிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ்க்கு இல்லாமல் பொதுவாக இருக்கிற இன்ஜினியரிங் ஒர்க், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் லேயிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், இதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் என்று படித்தாங்க. ஆனால் நாளடைவில்
இந்த பொறியியல் வகைகள் அல்லது துறைகள் பெருகிக்கொண்டே போவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உற்பத்தியல் இருக்குது, பொதுவியல் இருக்குது, மின்னியல் இருக்குது, மின்னணியல் இருக்குது, கணனியல் இருக்குது, உயிரியல் தொழில்நுட்பம் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, மருந்தியல் தொழில்நுட்பம் இருக்குது, ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி, மைனிங் இருக்குது, பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்குது, லெதர் டெக்னாலஜி இருக்குது. இப்படி பல்வேறு துறைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஒரு மாணவர் வந்து பொறியியல் படிக்கணும்னா அவருடைய விருப்பம் என்னன்னு பார்த்து படிக்கலாம். ஒருவேளை கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி படிக்கலாம். இதற்கெல்லாம் இன்றைக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. கடைசியாக வாய்ப்புகள்னு போட்டு நான் ஒரு பிளாங்க் ஸ்லைடை போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து வாய்ப்புகள் வந்து எல்லை கடந்தது. சுய தொழில் தொடங்கலாம், சுயமாக தொழில் முனைவோராக மாறி நம்முடைய கண்டுபிடிப்புகள், நம்முடைய அந்த படைப்பாற்றலை அமைப்பு ரீதியாக வெளிப்படுத்த முடியும். we can develop products and sell. சீனா போன்ற நாடுகளில் அதுதான் அவங்க அதிகமாக ஊக்குவித்து செய்வதை பார்க்கலாம். நம்ம நாட்டிலையும் இந்த மேக் இன் இந்தியா என்கிற அந்த ஒரு பார்வை அதிக வலுப்பெற்று வருவதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய தடுப்பூசி நிலைமையை பார்த்தோன்னா நம்முடைய சொந்த நாட்டிலேயே தயாரித்த தடுப்பூசிகள் கொரோனாவுக்கு பெரிதளவில் பயன்படுத்துவதை பார்க்கலாம். கோவிஷீல்டு நம்ம ஊரில் தான் படைத்தாங்க, அதை உருவாக்குனாங்க, உற்பத்தி செய்தாங்க. ஆய்வு செய்தது ஒரு வேளை ஆக்ஸ்போர்டில் இருந்தாலும் உற்பத்தி செய்தது நம்ம நாட்டில். ஸோ ஆகவே தொழில் முனைவோருக்கு அதிக வாய்ப்பு உண்டு. மற்றபடி எல்லா துறைகள்லையும் பொறியியல் வல்லுநர்கள் தேவை. அது ரயில்வேஸாக இருக்கலாம், பொதுத்துறைகளாக இருக்கலாம், இல்லை பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் பல உண்டு. அதே போல் பொறியியல் படித்துவிட்டு பொது வாழ்வில் அதிக பங்களிப்பவர்களும் உண்டு. என்னுடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக இருக்கிறார். ஆகவே எல்லைகள் கிடையாது, வாய்ப்புகளும் அதிகம். நன்றி. என்வாயர்மெண்டல் சயின்சஸ் என்பது சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற காரணிகளையும் அந்த காரணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பினை குறித்த ஒரு தகவல்களை நாம் படிப்பது தான் இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் என்ற ஒரு பாடமாகும். இந்த சுற்றுச்சூழல் அறிவியலில் நம்ம என்னென்ன பாடமெல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டப்படிப்பு அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு பிஎஸ்சி என்வாயர்மெண்டல் சயின்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் நம்மளுடைய கோளத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள காரணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அங்கங்கள் குறித்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் 4 கோளங்களை நம்ம குறிப்பாக படிப்போம். பயோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர். இவைகளை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நமது என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இவைகள் மட்டுமல்லாமல் ஈகாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையியல், அதை பற்றி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த என்வாயர்மெண்டல் மைக்ரோபயாலஜி என்ற ஒரு படிப்பு, அந்த நுண்ணுயிரியல், தொழில்நுட்ப உயிரியல் இவைகளையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். உயிரியல், உயிர் நுட்பவியல் இவைகளெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதே போல் சுற்றுச்சூழல் அது எந்த அளவுக்கு மாசுபட்டு இந்த கடல் மட்டம் உயர்வதற்குண்டான அந்த கால சீதோஷ்ண நிலைகள் உயர்கிறது, வெப்பநிலை உயர்கிறது என்பதை பற்றி நம்ம நல்லாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம படித்தோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே சமயத்தில் இதை எப்படி நம்ம தடுக்க முடியும், தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம குறிப்பாக என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங், என்வாயர்மெண்டல் ரெஸ்டரேஷன் ஆர் இக்கலாஜிக்கல் ரெஸ்டரேஷன் அப்படிங்கிற அந்த படிப்பின் மூலமாக, அந்த பாடத்தின் மூலமாக அதை நம்ம படித்து இதை நம்ம எப்படி தவிர்க்க முடியும், ஒரு தொழில் நுட்ப ரீதியாகவும் ஒரு என்ஜினியரிங் மெத்தடுகளை நம்ம அதன் மூலமாக அதில் புகுத்தி அதை செலுத்தி அதன் மூலமாக எப்படி அதை நம்ம குறைக்க முடியும், அந்த மாசை நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா படிக்க முடியும். ஆக இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் என்ற அந்த
பட்டப்படிப்பு பிஎஸ்சி என்வாயர்மெண்டல் சயின்சஸ் இதோடைய எதிர்காலம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழல் இன்றைய காலகட்டத்தில் உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து வரக்கூடிய நிலையில் எங்கே பார்த்தாலும் சுற்றுச்சூழல் அறிவியல் பயின்ற மாணவர்களுடைய தேவை மிக மிக அதிகமான அளவில் இருக்குது. இதை படித்து முடித்தா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அனைத்து தொழிற்சாலைகளும் கண்டிப்பாக ஒரு சுற்றுச்சூழல் பயின்ற ஒரு மாணவர்களை அவர்கள் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது. அதன் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகளும் அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட 3 தரப்பட்ட அந்த தொழிற்சாலைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் என்ற ஒரு வேலைக்கு நீங்கள் செல்லலாம். அதற்கு தேவையான சில பட்டய படிப்புகளையும் நீங்கள் பிஎஸ்சி படிக்கும் பொழுதே அதை நம்ம ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நம்ம படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் இருக்குது. ஆக அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டராக போகலாம். இல்லை இப்போ நகராட்சிகளிலும் பல்வேறு இடங்களிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டுலேயுமே ஒரு மைக்ரோ கம்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு யார்டு ஒன்று இருக்குது. அப்போ அந்த மைக்ரோ கம்போஸ்ட் யார்டுடைய மெயின்டெனன்ஸ், அதனுடைய பராமரிப்புகள், அதனுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கு அந்த பணியில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த வேஸ்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஆங்கிள்லேயும் நம்ம வேலைக்கு போகலாம். இதை இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழல் அறிவியலில் முதுகலை படிப்பானது பல இடங்களிலும், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 2-3 கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த முதுகலை படித்து அதன் மூலமாக பலர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல கன்சல்டன்சி நிறுவனங்களை நடத்தி அதன் மூலமாக இளங்கலை, அதாவது பிஎஸ்சி என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு அதிக அளவிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மற்றும் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள், அதே போல் மருத்துவ கழிவுகளை கையாளக்கூடிய பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி, இப்படிப்பட்ட அமைப்புகளிலே வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிக அளவில் இருக்கிறது. ஆகவே நிறைய கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அவர்கள் சொல்லக்கூடியது சுற்றுச்சூழல் அறிவியல் படித்த மாணவர்கள் வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் படித்தவர்கள் எப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அறிவியலில் நல்ல ஒரு ஆர்வமும் நல்ல ஒரு அறிவு சார்ந்த அனைத்து விதமான நுணுக்கங்களும் அவர்களுக்கு தெரியும். உயிரியல் சார்ந்த நுணுக்கங்கள் தெரியும். அதே போல் தொழில்நுட்ப ரீதியான அனைத்து காரியங்களும் அவர்களுக்கு தெரியும். நிர்வாக ரீதியான காரியங்களையும் அவர்கள் படிப்பார்கள். ஆகவே அவர்கள் பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தனி நபராக, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக, செயல்பாட்டாளராக அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆகவே இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் என்பது இந்த வரக்கூடிய எதிர்கால சந்ததிக்கு மிகவும் ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு படிப்பாகவும், அதே சமயத்தில் இவர்கள் உலக அளவிலே இந்த சுற்றுச்சூழல் பயின்ற மாணவர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு தளத்தினை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த சுற்றுச்சூழலை பயின்று நம்மையும் நம்ம சுற்றுச்சூழலையும் காப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தாலுமே ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, வர்ச்சுவல் டீச்சிங்கிறாங்க, வர்ச்சுவல் வீடியோ கான்ஃபரன்சிங், இது மாதிரி பல்வேறு புதிய வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டுகிட்டே வரோம். இது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக விளங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொடர்பியல் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய ஒவ்வொரு மாணவர்களுடைய ஒரு கற்பனை திறனானது ஒரு குறிப்பிட்ட எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கற்பனை திறன் இருக்கோ அதை மிக ஒரு சரியான விகிதத்தில் அவர்களுக்கு போதனைகளை கொடுத்து, செய்முறைகளை கொடுத்து அவர்களை அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடப்படிப்பாகும். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு என்ன ஒரு முக்கியமான இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய சூழலில் நான் சொன்னக்கூடிய அந்த ஆன்லைன் கிளாஸாக இருக்கலாம் அல்லது அந்த வர்ச்சுவல் மோட் ஆஃப் டீச்சிங்காக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே என்ன வேணும் அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியணும், போதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகள் அனைத்துமே மிக ஒரு சரியான விகிதத்தில் சில காட்சிகளை இணைத்து அதுக்கு முக்கியமான அந்த புள்ளி தரவுகளை இணைத்து அதை நம்ம சொல்லும் பொழுது தான் அது எளிமையாக அது புரியும். ஆக இந்த படிப்பில் உங்களுக்கு செய்முறையும் அந்த மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ்னு அதிகமான, அதே சமயத்தில் எளிமையான முறையில் ஒரு விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு போதனைகள் கொடுக்கப்படும். இந்த சூழ்நிலையில் நம்ம என்னென்னு பார்க்கும் பொழுது இதனுடைய
செயல் வடிவம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்கிறது. அந்த சேனல்ஸில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களிலும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கீங்க. அவங்க வந்து செய்திகளை சேகரிக்கிறாங்க. எவ்வாறு அந்த செய்திகளானது சேகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒவ்வொரு சிறு சிறு அளவிலிருந்து அதை ஒரு கோர்வையாக எப்படி நம்ம அமைத்து தர வேண்டும், அதை குறித்த ஒரு கதை களஞ்சியம் எப்படி நம்ம அந்த கதை ஒரு வடிவிலை அதை கொண்டு வர வேண்டும், அதை எளிமையாக புரியும்படியாக சொல்ல வேண்டும், அதை யாரிடம் எந்தெந்த மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டும், இந்த நுணுக்கங்கள் அனைத்தும் அதில் உங்களுக்கு மிக தெளிவான அளவில் உங்களுக்கு முறையில் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்படிப்பட்ட வகையில் நம்ம படிக்கும் பொழுது இது தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு உண்டான ஒரு படிப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு பண்பலை அந்த எஃப்எம் ரேடியோவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஜாக்கின்னு சொல்கிறோம், ஆர்ஜேவாக இருக்கட்டும், அல்ல அதே சமயத்தில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அவர்கள் ஒருவரை பேட்டி எப்படி எடுக்க வேண்டும், அந்த பேட்டி எடுப்பதற்கு அவர்கள் என்னென்ன மாதிரி தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும், அப்படி தயார் செய்து அவர்களை எப்படி ஒரு சுமூகமான எளிமையான நகைச்சுவையோடு கலந்த ஒரு உரையாடலாக அதை அமைத்து அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அதையும் அவங்களுக்கு அந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் மிக சிறப்பான முறையில் அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்க டீச் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஒரு ஸ்டுடியோங்கிறது எப்படி இருக்கும், அந்த ஒரு அரங்க அமைப்பில் என்னென்ன உபகரணங்கள் இருக்கும், ஒவ்வொரு உபகரணங்களையும் நம்ம எப்படி கையாள வேண்டும், அந்த கையாள்வதில் நம்ம என்னென்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதே போல் பல தனிப்பட்ட திறன்களை நம்ம வெளிக்கொணரும் பொழுது அந்த திறன்கள் அது பாடல் திறனாக இருக்கலாம் அல்லது பேச்சு திறனாக இருக்கலாம், இப்படிப்பட்ட திறன்களை மேலும் மெருகேற்றி அதை நம்ம அந்த ஒரு திறன் மூலமாக அந்த ஒரு கலையை நம்ம எப்படி வெளியில் கொண்டு வந்து அதன் மூலமாக கருத்துக்களை எளிய முறையில் எப்படி நம்ம சொல்ல முடியும் என்று நம்ம இந்த ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம படித்து கொள்ள முடியும். ஆகவே இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாடமாகும். இது நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மையோடு நம்ம சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும், எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொருடைய தனித்திறன்களை பயன்படுத்தி அதன் மூலமாக மேலும் அதை மெருகேற்றி பல கருத்துக்களை நமது சமுதாயத்துக்கு நம்ம வழங்க முடியும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு தனி நபராகவும் இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அதே சமயத்தில் ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு குழுவாக கூட இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன முக்கியமாக வேணும்னா ஒரு காப்பீடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அது ஹெல்த் இன்சூரன்ஸாக கூட இருக்கலாம், இல்லை லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லது ஒரு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான இன்சூரன்ஸாக இருக்கலாம். ஆக இந்த அனைத்துமே ஒருங்கிணைத்து அது சம்பந்தப்பட்ட ஒரு படிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு படிப்பாக ஆக்சுவரியல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காப்பீடு சார்ந்த ஒரு அறிவியல் இன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு தனித்துவம் பெற்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய வெகு சில நிறுவனங்கள் மூலமாக, கல்வி நிறுவனங்கள் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு படிப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. 1990ஆவது ஆண்டு வாக்கில் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த ஆக்சுவரிஸ், இந்த காப்பீட்டாளர்கள், காப்பீடு சம்மந்தப்பட்ட இந்த அறிவியலாளர்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சுவரிஸ்ன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆக்சுவரிஸோடைய எண்ணிக்கையானது மிக மிக அருகி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, அந்த எல்ஐசி நிறுவனத்தின் மூலமாக ஒரு புதிய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இந்தியாவில் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பை ஏன் வந்து சில கல்வி நிறுவனங்கள் மூலமாக நம்ம வழங்கக்கூடாது, இது செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆக்சுவல் சயின்ஸ் என்ற ஒரு பட்டய படிப்பாக அது ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னதாக அது ஒரு பட்ட படிப்பாகவும் அது ஒரு முதுகலை படிப்பாகவும் இன்று உருவெடுத்து அகில இந்திய அளவிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம். ஆக இந்த ஆக்சுவல் சயின்ஸ் யாரெல்லாம் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா +2ல் கணிதம் அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க படிச்சிருக்கணும். அதை மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்படி மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க படிச்சிருந்தாங்கனாலே போதும். இந்த ஆக்சுவல் சயின்ஸில் என்னென்னலாம் அவங்க படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து புள்ளியியல் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்கும். இவைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த காப்பீடு என்ற ஆங்கிள், அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி அந்த ப்ரீமியம் என்பதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம், எப்படி வந்து அந்த ப்ரீமியமானது
கால்குலேட் பண்ணப்பட்டு மக்களுக்கு அது விநியோகிக்கப்படுகிறது, எப்படி அந்த தொகையானது அவர்களிடமிருந்து பெறப்படுகிறது, அது ஒரு மந்த்லி ப்ரீமியமாக இருக்கலாம், ஒரு குவார்ட்டர்லி ப்ரீமியம்னு சொல்கிறோம், இல்லை ஹாஃப் இயர்லி, இப்படி ஆனுவல், இப்படி பல தரப்பட்ட அந்த ப்ரீமியமானது கணக்கீடு செய்து அதை மக்களிடமிருந்து தனிநபரிடமிருந்து அந்த ப்ரீமியத்தை பெற்று அதன் மூலமாக அதை அவர்களுக்கு அந்தந்த வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே நம்ம வழங்குவது தான் இந்த ஆக்சுவல் சயின்ஸ். அந்த ஆக்சுவல் சயின்ஸ் படிக்கக்கூடிய அந்த அறிவியலாளர்களுடைய அந்த மாணவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு நம்ம சொல்லலாம். ஆக இந்த ஆக்சுவல் சயின்ஸுங்கிற படிப்பை நம்ம எடுத்து நம்ம படித்தோம்னா எங்கெல்லாம் நம்ம வேலைக்கு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் அனைத்து கம்பெனிகளிலும் நம்ம இந்த படிப்பு படித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மிக மிக ஒரு பிரபலமான ஒன்றாகவும், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அது அரசு காப்பீடு திட்டமாக இருக்கலாம் அல்லது பல தனியார் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய காப்பீடு திட்டங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட அந்த காப்பீடு திட்டங்களில் நம்ம ஒருத்தர் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆகிறோம், ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக அப்படி என்று சொல்லும் பொழுது அதுக்காக அந்த இன்சூரன்ஸ் நம்ம எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற போது அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்குன்னு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒருத்தர் வருவார், நமக்கு விளக்கி சொல்லுவார் எப்படியெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் கணக்கிடப்படுகிறது, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மிக தெளிவாக அந்த நபர் உங்களுக்கு சொல்லுவார். ஆக அந்த ஒரு விழிப்புணர்வு, அந்த ஒரு பயிற்சியானது அந்த ஆக்சுவல் சயின்ஸ் மூலமாக நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இது இந்த அளவில் மட்டும் இல்லை, பல இடங்களிலே இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கிறது. அது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சூரன்ஸாக இருக்கலாம். அதே போல் இன்று பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் அவங்களுடைய ஒரு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சில அந்த இன்சூரன்ஸ் கார்டு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அது என்ன மாதிரியான ஒரு இன்சூரன்ஸாக இருக்கணும் என்ற ஒரு நிலையிலிருந்து பல வகையில் நம்மளுடைய அந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக அந்தந்த நிறுவனங்களிலே பணி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நல்ல ஒரு சம்பளம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆக்சுவல் சயின்ஸ் படித்தவங்களுடைய பேக்கேஜ் வந்து மிக மிக அதிக அளவில் இருக்குது. அவங்க இன்றைக்கி வந்து நல்ல ஹைலி சாட் கிராஜுவேட்ஸ், இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நம்ம சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆக்சுவல் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் சார்ந்த அந்த அறிவியல், காப்பீடு சார்ந்த அந்த அறிவியல் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரிப்பட்ட படிப்பையும் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது நல்ல முறையில் நம்மளுடைய சமுதாயத்திற்கு காப்பீடு சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பயன்களை மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் நாம் நம்மை பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த ஒரு படிப்பினை எடுத்து நீங்கள் படிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.